அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 15/1/2024 முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் 6ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது, இவை நடந்தே தீரும் என்றிருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது, இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பகை வீடாக இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் சனி பகவான். எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவகிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான். ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது. எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். எந்த விதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதே சமயம் 2, 4, 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு காரியத்துல அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது, புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரியனின் அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். வாசி யோகம்,
உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை, குரு புக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புக்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே சமயம் சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் மகர ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இப்படி சூரியனின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் பார்வையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சூரியன் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க. அந்த விரய செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சியில கூட புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க. சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும். உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல தொல்லைகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டால் அனைத்து காரியங்களையும் கம்பீரமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடித்து அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக உங்களுடைய முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது எதிர்கால நலனுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள், அரசாங்க சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அரசாங்க ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தொய்வும் தாமதமும் விலகி மிக விரைவாக அனைத்து விதமான நன்மையும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல வகையில லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பல அலைச்சல் குறையும், முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை ரீதியாக மேலும் அதீத கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டபடி தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.